சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோயொலி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு. நமக்கு வேண்டிய அனைத்தையும் தரக்கூடியது. இந்த பொதுவாக இரத்த சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே விரதமாக இருந்து ஆலய வழிபாடுகளை செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக வீற்றிருக்கின்ற சூரிய பகவான், சூரிய பகவானுக்கு சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்து சிகப்பு பட்டு சாத்தி பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் அந்த சூரிய பகவானை கையிலே செவ்வரத்தை போன்ற சிகப்பு மலர்களை நீரோடு சேர்ந்து அந்த மலர்களையும் கையிலே எடுத்து 9 தரம் வலம் வந்து இந்த வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் இந்த நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய சக்தி, நரம்பு சம்பந்தமான நோய்கள், இரத்த சம்பந்தமான நோய்கள் எல்லாம் விலகக்கூடியது என்பது முன்னோர்கள் கண்டு அனுபவித்து நமக்கு விட்டு சென்றவை. எனவே இந்த பானுவாரம் என்கிற ஞாயிற்றுக்கிழமையிலே அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதி வாரியான விரதமாகிய ஏகாதசி விரதம். இன்று ஏகாதசி திதி. இந்த ஏகாதசி விரதத்திலே விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகளும் கலந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சென்று பிரார்த்தனை செய்து அங்கே துளசி தீர்த்தத்தை பிரசாதமாக பெற்று வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இந்த ஏகாதசி மாதத்திலே 2 ஏகாதசிகள் வரும். ஒன்று வளர்ப்புறை ஏகாதசி, ஒன்று தேய்பிறை ஏகாதசி. அவ்வாறான இன்றைய தினம் இந்த வளர்ப்புறை ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்களிலே பிரார்த்தனைகள் செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரத்தை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் இந்த உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கண்டி வத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த வைகாசி விசாக மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வைகாசி விசாகத்தன்று பஞ்சரத பவனியோடு கூடியதாகிய தேர் உற்சவத்தோடு மறுநாள் பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவம் நடைபெற்று கொடியிறக்க உற்சவத்தோடு நிறைவுபெறும். அதேபோல யாழ்ப்பாணம் சங்கானை இலுப்பத்தாழ்வு ஸ்ரீ முருகமூர்த்தி ஆலயத்தினுடைய இந்த வைகாசி விசாக மகோத்சவம் அந்த முருகமூர்த்தி ஆதீன குருமுதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவருடைய குருவருள் ஆசியோடு இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வைகாசி விசாக இந்த உற்சவம். அதே போல முந்தல் கருங்காலிச்சோலை என்கின்ற புத்தளம் மாவட்டத்திலே கருங்காலிச்சோலை ஸ்ரீ கல்யாண முருகன் ஆலயத்திலும் இந்த மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
இவ்வாறான சிறப்பு உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களில் நாம் சென்று பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுரம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.